பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 124 சங்கீதம் 8வது அதிகாரம் இப்படியாய் சொல்கிறது: நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒரு சகாயம் என்பது என்ன அப்படின்னா உதவி. நமக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹெல்ப் எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருமாங்க. ஆம் பிரியமானவர்களே, அநேக நேரம் நம்ம மனுஷனை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், உதவிக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இவர் நமக்கு செய்வாரா, இந்த நபர் அநேக நேரங்களில் நமக்கு உதவி செய்திருக்காரு, அப்போ இந்த முறையும் அவர் செய்வாரா? நீங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு தேவை, ஒரு உதவி உங்களுக்கு தேவை, ஒரு சகாயம் உங்களுக்கு செய்யப்படணும் அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நபர்கிட்ட நம்ம போகலாம், அந்த நபர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் சிந்தனையில் நீங்கள் ஆலோசனை செய்யாதபடிக்கு உங்களுக்கு ஒரு உதவி வேண்டும் அப்படின்னா முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவரே, இந்த உதவி எனக்கு தேவை இருக்கிறது, இந்த உதவி நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவதாக நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் ஆண்டவர் செய்வார் என்று நம்ம காத்திருக்கும் போது, நான் நிச்சயமாகவே சொல்கிறேன், எந்த காரியத்திற்காக நீங்கள் உதவிக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம விசுவாசிக்கணுங்க. அநேக காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளாத இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, we are not believing 100%. ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், திருப்பி மனுஷங்களையே தேடி போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்வார் அப்படின்னா அவர் செய்வாருங்க. அதனால் நீங்கள் 100க்கு 100 அவர் செய்வார்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது அவர் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு செய்வாருங்க. ஒரு சின்ன ஜெபம் நம்ம பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் தகப்பனே, இந்த யூடியூப் சேனல் மூலமாய் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே, அவர்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஆண்டவரே எனக்கு இங்கேருந்து எனக்கு உதவி வராதா, இந்த நபர் எனக்கு செய்ய மாட்டாங்களா என்று கலங்கி தவிக்கிறாங்க அப்பா. தேவனே அப்பா, நீரே சகாயம் பண்ணுகிற தேவன் என்பதை அப்பா இந்த ஜனங்கள் அறியத்தக்கதா இப்பொழுதே தகப்பனே, எந்த காரியத்திற்காக அவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்களோ, எந்த காரியத்தில் ஒரு சகாயம் வேண்டும் என்று அப்பா அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியத்தில் இப்பொழுதே என் தேவன் தாமே அவர்களுக்கு ஒரு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து அப்பா ஆண்டவரே சகாயம் வரும்படியாய் உங்களுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இன்றைக்கே இப்பொழுதே இந்த ஜெபம் கேட்கப்படும் போதே அப்பா நீர் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் சகாயம் பண்ணி கொண்டிருப்பதற்காக சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேக சாட்சிகள் நாங்கள் கேட்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். எதை குறித்து கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்காருங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உங்களுக்கு எப்போ உதவி வேணாலும் அவர் தாங்க செய்வார். அவரை நம்பி இருங்க, அவரே உங்களுக்கு சகாயராக இருந்து காரியத்தை வாய்க்க செய்வார். காட் பிளஸ் யூ.